ஹலோ எல்லாருக்கும். இன்னைக்கு ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நான் வந்து வெந்தய சாதம் ரெசிபி தாங்க எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த ரெசிபிக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாமா? ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு, அப்புறம் ஒரு 10லேருந்து 12 வந்து இது எடுத்துக்கலாம், பெப்பர் எடுத்துக்கலாம். அது நம்ம காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கலாம். நாங்க வந்து குழந்தையும் சாப்பிடணுன்றதுக்காண்டி இவ்வளோ எடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து ஒரு 5 சின்ன வெங்காயம், ஒரு 4, 5 பல் பூண்டு இது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கர் எடுத்து நெய் ஊத்தி, அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் ஊத்தியிருக்கோங்க. இது 2ம் காயிட்டணும். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. அந்த பேஸ்ட் வந்து அரைச்சு வச்சுக்கோங்க. அதுதாங்க சீக்ரெட் இன்கிரீடியன்ட் மாரி. ஸோ அந்த ரெடி பண்ணி அத வந்து சைட் பை சைட் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ அடுத்து இது அப்படியே பேன் ஹீட் ஆகட்டும்னு சொல்லி வச்சாங்க. இந்த ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இந்த ரெசிபிக்கு வந்து அப்பளம் வச்சு சூடா அப்பளம் சர்வ் பண்ணலாம். அதே மாரி வந்து ஊறுகாய், தேங்காய் துவையல் எல்லாமே டாப் நாச்சா இருக்குங்க. இதில வந்து நெய்யும் எண்ணெயும் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக பட்டை, அப்புறம் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் உளுந்து, கொஞ்சமா தாங்க வெந்தயம் போடணும். ஏன்னா வெந்தயம் வந்து நிறையா போட்டிங்கன்னா ஒரு மாரி கசப்பு எடுத்துரும். ஸோ வந்து சோம்பு ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமா தான் ஆட் பண்ணணும். நிறைய ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்துரும். இந்த வெந்தயமே பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து ஒரு 6 மெம்பர்ஸ் சாப்பிட்ற அளவுக்கு நாங்க வந்து சேர்த்துருக்கோம். நீங்களும் அதுக்கேத்த மாரி உங்க ரைஸ் குவான்டிட்டிக்கு ஏத்த மாரி எடுத்துக்கலாம். பட் நீங்க ரொம்ப சேர்த்தீங்கன்னா, இது கசப்பு எடுத்துருங்க சாதம். ஸோ அதனால நீங்க அதுக்கேத்த இதில பார்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் நல்லாவே பொரியணுங்க. நல்லா பொரிஞ்சு இதாகிற வரைக்கும் நம்ம இது பண்ணணுங்க. இந்த ரெசிபி வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்டு என் மாமியார் வீட்டுக்கு போய் தாங்க நான் சாப்பிட்டேன். இப்படி ஒரு ரெசிபி இருக்குன்னு இதுவரைக்கும் எங்க சைட்ல செஞ்சு பார்த்ததில்ல. அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு செஞ்சாங்க. ப்ளஸ் வந்து இந்த ரெசிபி வந்து அடிக்கடி அவங்க செய்வாங்க போல. இது என் ஹஸ்பண்டோட ரொம்ப ரொம்ப ஃபேவரைட் ரெசிபியும் கூட. ப்ளஸ் வந்து இது நான் சாப்பிட ஆரம்பிச்சு எனக்குமே இது வந்து நல்லாவே பிடிக்க ஆரம்பிச்சது. ப்ளஸ் வந்து நான் இந்த ஃபீடிங் டைமில் இருந்தப்போ இந்த மாதிரி வெந்தயம் நிறைய சேர்த்துக்கிட்டா வந்து ஃபீடிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மில்க் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி சொன்னனாலே இந்த ரெசிபி வந்து அடிக்கடி பண்ணாங்க. இன்னொரு வெந்தய கஞ்சின்னு ஒன்று பண்ணுவாங்க. நான் அதையுமே இன்னொரு நாள் வந்து உங்களுக்கு ரெசிபி போடுறேன். இந்த ரெசிபியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சுடும். வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வெங்காயம் வச்சுருக்கோம். நீங்கள் இதுக்கு வந்து க்யூபாக போட்டாலும் ஓகே, ஸ்லைஸாக போட்டாலும் ஓகே, ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். நான் வந்து சரி சாப்பிட்றதுனால க்யூபாக போட்டுட்டாங்க. வெங்காயமும் பார்த்திங்கன்னா நல்லா வணங்கி வந்துட்டே இருந்துச்சுங்க. ஸோ அதுக்கு அப்படியே வச்சுட்டு பாருங்கள், ஹீட்டுக்கு அப்படியே அந்த புகை எப்படி வருது. ஆக்சுவலாக இது போடும்போதே என் ஹஸ்பண்டில் என்னம்மா பண்ணுற வெந்தய சாதமாக எனக்கு ரொம்ப பிடிக்குமே, இந்த சாதம் தான் பண்ணுறேன்னு கேட்டுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் உடனே சாப் பண்ண வந்து தக்காளி வந்து எடுத்து வச்சிருந்தோம். நான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 பெரிய வெங்காயம், 5லேருந்து 6 தக்காளி வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 5 தக்காளி எடுத்துட்டேன். ஏன்னா நான் பெரிய பெரிய தக்காளியாக இருந்துச்சு. ஸோ அதனால் அதெல்லாம் போட்டு இதுவுமே வந்து நல்லா வணக்கணுங்க. வணக்கி நல்லா இது பண்ணணும். இது வந்து ரொம்ப ரொம்ப வயிறுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டான ஃபுட்டும் கூட. இதில் பெருசாக உங்களுக்கு வந்து எந்த இதுவுமே ஒரு மாதிரி நெஞ்சு கறிக்குதோ இல்லை வந்து ஸ்பைஸ் இருக்குது, இந்த மாதிரி ஃப்ளேவர் நிறையா இருக்குது அந்த மாதிரிலாம் குழந்தைங்க. இப்போ என் பையன் வந்து 11 மந்த்ஸ், நான் இப்போயே கொடுக்குறேன். பட் இதை வந்து நம்ம ஒரு 6-7 மந்த்ஸ்லேருந்தே கொடுக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ தேவையான அளவுக்கு கல்லுப்பு. அதுவும் இந்த கல்லுப்பு ஏன் போடுறோன்னா, இப்போ வந்து இந்த காய் கொஞ்சம் ஈஸியாக குக் ஆகிடும்ன்றதுக்காண்டி இதை போடுறோம். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்க வேண்டியதாங்க. உங்களுக்கு வந்து எண்ணெய் வேண்டாம்னா, குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நெய்யை மட்டும் கூட ப்ரிஃபர் பண்ணலாம். பட் நாங்கள் வந்து டேஸ்ட்காண்டி என் பையன் எல்லாமே சாப்பிடுவான் ஓகே அப்படின்றதுக்காண்டி நாங்கள் வந்து இப்படி பண்ணுறோம். ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து தக்காளி நல்லா மேஷ் ஆகணும்னு சொல்லி அவங்களும் ஃபுல்லாக வந்து கிண்டிட்டு வணக்கிட்டு இருந்தாங்க. நான் அதுக்குள்ளே சைட் பை சைடு வந்து ரைத்தாக்கும் சட்னிக்கு அரைக்கலான்னு பார்த்தேன். பட் சட்னிக்கு அரைக்க தேங்காய் இல்லாதனால சரி ஓகே ஊறுகாய் வச்சிடலாம், அப்புறம் எக் பாயில் பண்ணலான்னு சொல்லி சைட் பை சைடு அதுவுமே பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே இவங்களும் வந்து இதுக்கு எல்லாம் வந்து வணக்கிட்டு இப்படி பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தாங்க. இந்த ரெசிபி எங்களோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ரெசிபிங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த ரெசிபி பிடிக்கும். ஒரு சிக்கன் பிரியாணி கொடுத்து எப்படி சாப்பிடுவோமோ அதுக்கு ஈக்குவலாக நாங்கள் இதுவும் சாப்பிடுவோங்க. இதுக்கு வந்து இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். நம்ம கலர் வந்து இது கலர் ப்ரிஃபரன்ஸ், ப்ளஸ் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் ரொம்ப இம்யூன் பூஸ்டர் நல்லதுன்றதுக்காண்டி ஆட் பண்ணுறோம். நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது விட்டிங்கனாலுமே இன்னும் கொஞ்சம் வெஜிடபிள் சீக்கிரம் வணங்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அதனால் அதையும் போட்டு அவங்க அப்படியே மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. வேணும்னா வந்து நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா போடலாம். நாங்கள் குழந்தைங்க சாப்பிட்றதுனால பச்சை மிளகா ஆட் பண்ணி பெருசாக நாங்கள் வந்து பச்சை மிளகா ப்ரிஃபரும் பண்ண மாட்டோம் அந்த அளவுக்கு. அதனால வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டோம். உங்களுக்கு வேணா நீங்கள் வந்து இதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2, 3 இல்லை 1 இல்லை வந்து வேண்டாம்னா மிளகாத்தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் நாங்கள் வந்து இந்த பெப்பர் காரமே போதும், இதுவே சட்டிலாக கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி நாங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இதை அப்படியே வந்து நல்லா வணக்க விட்டு நல்லா அவங்க கிண்டிகிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி வந்து ரைஸ் மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வாட்டருமே முன்னாடி எடுத்து வச்சுருக்கோம். நான் வந்து இது சாப்பாட்டு அரிசி தெரியாமல் அவசரப்பட்டு ஊற வச்சுட்டேன். இது வந்து நீங்கள் சீரக சம்பாவோ இல்லை வந்து பிரியாணி அரிசியிலோ நல்லா பண்ணிங்கன்னா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பாஸ்மதி ரைஸ் ப்ரிஃபர் பண்ணாமல் சீரக சம்பா இல்லை ப்ளஸ் அவங்கவுங்க ஊரில் கிடைக்கிற வந்து அந்த ஃப்ளேவரில் உள்ள ஐட்டமாக நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம அந்த முன்னாடி அரைச்சோம்ல அந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா கொதிக்க உடனே இந்த பேஸ்ட் தாங்க இந்த ரெசிபியோட ஹீரோன்ற மாதிரி.
அதனால் வந்து இதை அப்படியே போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை வந்து குக் பண்ணணும். குக் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா அது வந்து ஒரு மாதிரி ஃப்ளேவர்ஃபுல்லாக அப்படியே கிச்சன்லேருந்து வீட்டிலேருந்து ஹால் வரைக்கும் அந்த ஸ்மெல் வந்து நல்லா வருங்க. இந்த இது ஊற்றின உடனேவே அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஸோ வந்து இதை அப்படியே ஊற்றிட்டு வணக்க வேண்டிதான். ஸோ அதையும் வச்சுட்டு வணக்கிறதுக்கு அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேகட்டும்னு சொல்லி விட்டாங்க. இந்த ரெசிபி வந்து இருக்கிறதுல ஒரு சூப்பர் நாச் ஹிட்டுங்க. என் மாமியார் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் பண்ணுவாங்க. நான் ஒன்றா உங்களுக்கு முடிஞ்சப்பறம் அவங்க இங்கே வரப்போ கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். ஸோ இதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா கிண்டி முடிச்சு இதெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இது முடிச்சக்கப்புறமா அடுத்து வந்து ரைஸ் தண்ணி இதெல்லாம் எடுத்து வச்சுக்க சொன்னாங்க. ஸோ நான் வாஷ் பண்ணி ரைஸ் எல்லாம் ஊற வச்சுருந்தேன். ஸோ உங்களுக்கு இந்த ரைஸ் இப்போ வந்து எப்படி வேக வைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. நான் வந்து நார்மல் ரைஸ் தான் வச்சேன். ஸோ அதனால் வந்து இந்த ரைஸ்க்கு இப்படி வைக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி சீரக சம்பாவோ இல்லை வந்து உங்கள் ஊர் ஸ்டைலில் உள்ள பிரியாணி ரைஸ் போட்டாலும் நல்லாயிருக்கும். ஸோ அதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ நான் வந்து அந்த மெஷர் பண்ணி வச்சுருந்தேன் தண்ணி. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு எனக்கு மிக்சிக்கு எவ்வளோ தேவையோ அந்த தண்ணி வந்து ஊற்றி மசாலாவை அதில் இருந்த மசாலாவை ஊற்றணுன்றதுக்காண்டி அதில் மிக்ஸ் பண்ணி ஊற்றினேன். அதுக்கப்புறம் நான் மெஷர் பண்ணி வச்சுருந்த வாட்டரை அப்படியே ஊற்றிட்டு நல்லா கொதி வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே வந்து என் மாமியார் நான் கொஞ்சம் நிறைய காசிப்ஸ்லாம் பேசுவோம். ஸோ வந்து நாங்கள் நிறைய கண்டென்ட் பேசணும். ஆக்சுவலாக எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து அட்ஜஸ்ட் பண்ணி லைஃப்பில் வாழவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஏன் இப்போ வந்து அது எப்படி ஒரு சைட் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர் வந்து உமனே அட்ஜஸ்ட் பண்ணணும்பாங்க, இல்லைனா வந்து மென்னே அட்ஜஸ்ட் பண்ணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லைஃப்பை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே அட்ஜஸ்ட் பண்ணி போனாதாங்க நல்லாயிருக்கும். ஸோ வந்து அந்த லைஃப்பில் நம்ம வந்து 2 பேருமே இப்போ எப்படின்னா இந்த ரைஸ்க்கு வந்து தண்ணி அளவும் எவ்வளோ முக்கியம், அதே மாதிரி ரைஸும் ஊறுறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்லா வந்து ஹாப்பியாக 2 பேருமே விட்டு கொடுத்து போனால் மட்டும்தாங்க நம்ம லைஃபுமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் வந்து நம்ம குழந்தைய வளர்க்குறதுலையுமே ஒருத்தவங்க விட்டு கொடுத்து தாங்க போகணும். ஏன்னா ஒய்ஃபுமே நிறைய போஸ்ட்மார்ட்டம் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் எல்லாமே ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒன்று அவங்க ஃபேமிலி மெம்பர் சப்போர்ட் பண்ணணும், இல்லை அவங்க ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணணும். பட் இல்லைன்றதை தாண்டி கம்ப்ளீட்டாக நம்ம ஹஸ்பண்டுமே நமக்கு சப்போர்ட் பண்ணணுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கப்புறம் இதுவுமே நல்ல கொதி வந்துருச்சு. என் மாமியார் வந்து தேவையான அளவு உப்பும் கருவேப்பிலையும் போட்டிருந்தாங்க. ஸோ நான் அந்த கண்டென்ட் பேசிகிட்டு இருந்ததில் அப்படியே மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. ஸோ இப்போ அப்படியே ரைஸ் எடுத்து போட்டுக்க வேண்டியதான். நாங்கள் ஊற வச்சுருந்தோம். நான் வந்து காலையிலேயே கொஞ்சம் ஊற வச்சுட்டேன், ஒரு 3 hours கிட்ட. ஏன்னா இது வந்து சாப்பாட்டு அரிசியில் பண்ணுறேன்றனால அதனால வந்து ஊற வச்சு அந்த ரைஸை வந்து அப்படியே எடுத்து அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கிண்டி விட்டாங்க ஒரு கிண்டி. ஏன்னா கிண்டாமல் விட்டிங்கன்னா அடியிலே அப்படியே செட்டில் ஆகிடும். ஸோ வந்து கொஞ்சமாக வேகும்போது அடி பிடிச்சி போயிடும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாங்களுமே வந்து இது எல்லாத்தையும் போட்டு முடிச்சு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்மார்ட்டமில் வந்து நிறைய ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் கண்டதை சாப்பிட தோணும். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. நான் இஷ்டத்துக்கு சாப்பிட்றேன். அதுவும் நான் இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கண்ட்ரோலே இல்லை. நினச்சா ஆர்டர் பண்ணுறது, நினச்சா சாப்பிட்றது, அதெல்லாம் ஆக்சுவலாக நான் மாற்றிக்கணுங்க. நீங்களுமே உங்களோட போஸ்ட்மார்ட்டம்லேருந்து வரத்துக்கு என்னென்ன ட்ரிக் வச்சுருந்தீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். நானும் கண்டிப்பாக அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, அவ்வளோதான். ஃபைனலாக ஒரு 4 விசில் விட்டு எடுத்தாங்க. இந்த ரைஸ்க்கு 4 விசில் விட்டேன். நீங்கள் சீரக சம்பாவோ இல்லை வந்து உங்கள் இதுக்கு பிரியாணிக்கு எப்படி வைப்பீங்களோ அதே மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு 15 minutes கழிச்சு நான் ப்ரெஷர் வாங்கினதுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணாங்க. அப்படியே மணலாக பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இது ஸ்மெல்லுக்கே என் ஹஸ்பண்ட் பசிக்குதுன்னு ஆரம்பிச்சிட்டாருங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதோட முடிச்சுக்கிறேன். பாய். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஷர்வின் மாம்ஸ்.